ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருவதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் சற்று வயதானவர்கள் கேட்டிருக்காங்க. நம்ம உடம்புல ப்ரெஷருடைய நிலை அப்பப்போ மாறி மாறி வருகின்றது. தொடர்ந்து மாத்திரை எடுத்தால் கூட அந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு சரியான நிலையில் இல்லை. அதே மாதிரி மன அழுத்தம் பதட்டமும் இருக்கின்றது. வாழ்க்கையில் பொதுவாகவே நமக்கு இரத்த ஓட்டத்துக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மனம் சாந்தமாக அமைதியாக இருந்தால்தான் அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். பொதுவாக நம்ம டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் எடுக்க போகிறோம், 15 நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த டெஸ்ட் எடுக்க போகும் பொழுதே உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுரும். கூடுமோ குறையுமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது இயற்கை. மனதில் முதல்ல மனம் சாந்தமாகக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிடணும். மனதை சாந்தப்படுத்தி மனம் அமைதியாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் யோக பயிற்சியில் மட்டும்தான் உண்டு. அதுக்கு தனியாக மாத்திரை கிடையாது. தூக்கத்துக்கு வேணால் மாத்திரை சாப்பிடலாம், தூக்கம் வரணுன்ட்டு. அது சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுரும். அப்போ நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கணும், மனம் சாந்தமாக இருக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முத்திரைகள் அது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் முத்திரைகள் பயிற்சி பண்ண நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள், அந்த அதிர்வலைகள் கிராஜுவலாக வெளியே போகும். ஒரு நாளில் கிடைக்காத ரிசல்ட் இது நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. வாழ்நாள் முழுக்க ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றதுக்கும் ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக அந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை வந்துடும், நிச்சயமாக வரும். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 7ஆவது மாதத்துலேருந்து மாத்திரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ஆயுள் முழுக்க மாத்திரை சாப்பிட்றது முக்கியமாக, அல்லது நம்பிக்கையோடு நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை முதிரையின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, யோகத்தின் மூலமாக பயிற்சி செய்து நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும். அதற்குரிய ஆற்றல், அந்த பலன் நமக்குள்ளே இருக்கின்றது. நம்பிக்கையோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா முதல்ல எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறும். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு, மன அழுத்தங்கள் இந்த முதிரைகள் செய்ய செய்ய வெளியேறும். ஒரு சின்ன தியான பயிற்சி, அந்த தியானம் செய்ய 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 நமக்கு மன அமைதி கைகூடும். மன அமைதி வந்துருச்சுனாலே இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ப்ரெஷர் நார்மலுக்கு வரக்கூடிய நிலை கிடைக்கும். என்னென்ன வியாதி தீர்க்க முடியாதுன்னு இருக்கின்றதோ அதை நிச்சயமாக யோக பயிற்சியின் மூலமாக நம்ம தீர்க்க முடியும். இடைவிடாத நம்பிக்கை, தொடர்ந்து ஈடுபாட்டோடு பயிற்சி பண்ணிகிட்டே வரணும். 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பலனை எதிர்பார்க்காதாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷமாக ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடலாம். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது பயிற்சி எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 6 மந்த்ஸு நீங்கள் காமிக்கக்கூடிய டாக்டர்கிட்டே சொல்லி இந்த பயிற்சியை எடுத்துகிட்டே வாங்க. 3 மாதம் 4 மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் டாக்டர் அட்வைஸ் படியே நீங்கள் மாத்திரை நிப்பாட்டக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். முதல் முத்திரை மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய சின்முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 72,000 நாடி நரம்புகளிலும் இரத்த ஓட்டம் சீராக பாய்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி நாலு குவித்து வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக பாய்வதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறது. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சின் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணட்டும். கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முதிரைகளை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. இந்த முதிரை வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணுறோம். வஜ்ராசனம் செய்ய முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணிக்கோங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். சின்முத்திரை பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இந்த தியான முத்திரையின் மூலமாக உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சின்ன ஒரு மாறுமுறை மூச்சு பயிற்சி. இரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடியது. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ஜென்ஸ் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லேடிஸ் வந்து 4 விரலும் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல 3 இடந்தட்டி மூச்சை உள்ள இழுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. லேடிஸ் வந்து கையை 4 விரல் இப்படி சைடில் வச்சுக்கணும். ஜென்ஸ் வந்து கை இந்த மாதிரி வச்சுக்கணும். மூச்சை உள்ள இழுங்க. முதல்ல 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. மூச்சு உள்ளழுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 3 முறை 5 முறை பண்ணிக்கணும். இது பித்தத்தினுடைய தன்மை சமமாகும். உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதயம், இதய வாழ்வுகள், இதய துடிப்பு சீராக இருக்கும். அப்போ நம்ம உடம்புல இரத்த அழுத்தமும் சமமாக ஆகுவதற்கு ஒரு பயனுள்ளதாக அமைகின்றது. அடுத்து ஒரு சின்ன சசங்காசனம். மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. கை சைடில் வச்சுக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கணும். இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடி தலை முதல் கால் வரை அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலை வெளி தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. நம்ம யாருடைய உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றதோ அவர்களுக்கு தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். ரொம்ப வயதானவர்கள், ப்ரெஷர் உள்ளவங்க இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஏஜ் ஆனவங்க இந்த சசங்காசனம் வஜ்ராசனம் கூட வேண்டாம். நாற்காலியில் அமர்ந்தே இன்றைக்கி நம்ம பண்ண அந்த முத்திரைகள் அந்த தியானத்தை பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்பொழுதுமே உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.